எல்லாம் கத்துக்கிறான். மரண காலத்துல அவன் கள்ள ஒத்து வருமா? என்ன வரும்? எதுவுமே வராது தானே. அப்ப புனித யாத்திரைகளையும் புண்ணிய நதிகளில் நீராடுறதும் வச்சுக்கிட்டா அது நீடோடி காலத்துக்கு வருங்கிறது இந்த மனிதன் புரியாம அடுத்தவங்களுக்கு தீமையோ சங்கடமோ சலிப்போ எதுவுமே வராம பல நல்ல காரியங்களை ஒருத்தன் பாவ மூட்டைகள் எல்லாம் கடந்து போய் புண்ணியத்தின் கதவு துறக்க ஆரம்பிக்கும். தன்னால் இயன்ற வரை பல மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படியே பண்ணிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்போ உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க? பிறர் என்ன செய்யறான்? கொள்ளையடிச்சு கொலை பண்ணி ஏதாவது செய்யறானா? அவன் எப்படி திருடித்தனமா இவன் எப்படி ஆன்மீக பாதைக்கு வர முடியும்? தனம் தனம் என்று சொல்கிறார்களே, அந்த தனத்தின் பெருமையை யாராவது கூற முடியுமா? மனிதர்களிலிருந்து எப்பேற்பட்ட பாவப்பட்ட காரியங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பூந்துரும். இல்லறவாசிகளுக்கு அல்ல, ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான். ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் பேச முடியும். இல்லறம் இல்லைன்னா நல்லறமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். அதான் அவரை முருகப்பெருமானை எப்படி காப்பாத்தினுங்கிற சரித்திரத்தை படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. யாரோ சாமியார் இப்படி வந்து கசாமச்சான்னு பேசுறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நினைச்சு நோய் நொடிகளும் இப்ப இறைவன் இருக்கிறான். இறைவனை ஒரு திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இறைவா நீ காப்பாத்துன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்களா தவிர வேற ஒண்ணும் யாரும் செய்ய மாட்டாங்க. எப்பொழுதும் அழிந்து போகும். நமக்கு தாத்தன் இல்லை, தப்பம் இல்லை, அப்பன் இல்லை, பாட்டன் இல்லை, முப்பாட்டன் இல்லை, நாப்பாட்டன் இல்லை. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் மடிச்சிட்டாங்க. நீங்க இருந்தா உங்க பேர பிள்ளைங்க இருந்தா கொள்ளு பேரன் எடுத்துட்டா கொள்ளு பேரனை கேட்டா உங்க தாத்தா எங்கடா வந்தேன். இதுக்குதான் இந்த கேள்வி கேட்டீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எல்லாம் பார்க்கட்டும். எல்லாம் புனிதவாதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. நீங்க வரும்போதெல்லாம் ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட போட்டுறது. சரி. வந்து இப்ப ஒரு கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்கள நம்ம வளர்க்குறோம். வளர்க்கும் போது புண்ணியம் செய்யணும்பா, தப்பு பண்ணக்கூடாதுப்பா, பாவம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். நாமளும் என்ன செய்யறோம்? இந்த மாடு பசியில இந்த மாடு நிக்குது, இது ஒரு கட்டு அவுத்திக்கீரை வாங்கி கொடுத்தா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம். அத போல ஒருத்தவங்க போறாங்க, எனக்கு பசிக்குதுன்னு கேட்டா சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா புண்ணியம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரி புண்ணியம் செய்யும் போது பாவம் கழியுதுன்னு எப்படி நாம நம்புறது? நம்மளோட பாவம் கழிஞ்சு போச்சு, நம்ம தான் இவ்வளவு வாங்கி கொடுத்துட்டோமே, நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எப்படி அதை நம்புறது? அப்படி கேக்குறீங்களா? அது எப்படி தெரியும்? உங்களுக்கு பதில் வேணும். ஆமா, அப்படித்தானே. சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லுங்க ஐயா. மனித பிறப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுல, மனித பிறப்புன்னு ஒண்ணு வந்துருச்சு. அந்த மனித பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் 18 வயசு வரலும் எதுவுமே தெரியாதுல்ல. 19, 20 வயசுல தானே உலக வாழ்க்கையின் உலக சாம்ராஜ்யத்தின் கணக்கும் உலகத்தில் நடைமுறைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வரும். அன்னவரலும் வராதுல்ல. 7 வயசு தானே. பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தானே. அதுக்கு மேல நாம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம்? நம்ம பிறப்பு எடுத்த கணக்கு என்ன? இந்த மனித ஜென்மம் ஏன் வந்துச்சு? நாம எதற்காக வந்தோம்? இப்ப ஒருத்தர் வாசி யோகம் பண்றாங்க, மூச்சு பயிற்சி பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. சித்த வித்தை கத்தவனுக்கு மூச்சு பயிற்சி தேவையா? இல்ல சித்த வித்தை கக்காதவனுக்கு மூச்சு பயிற்சி தேவையா? யோகாசனமும் சாதனத்துக்கு உண்டான ஒண்ணு தேவையா? குடும்பக்காரனுக்கு தேவையா? இப்படி கணக்கு போட்டு பார்த்தா என்ன வரும்? என்ன வரும்னு மக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்மள படைச்சிட்டோம். ஒருத்தன் எப்படி வாழ்றான்? அவன் என்னத்தை செஞ்சு வாழ்ந்தான்? அவன் எப்படி பொருளை ஈட்டுறான்? அதே மாதிரி நம்மளும் பொருளை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தானே போவாங்க. அவன் பாடுபட்டு படிக்கிறான். அவன் படிப்பு ஒத்து வருமா? அவன் கலையெல்லாம் கத்துக்கிறான். மரண காலத்துல அவன் கலை ஒத்து வருமா? என்ன வரும்? எதுவுமே வராது தானே. அப்ப புனித யாத்திரைகளையும் புண்ணிய நதிகளில் நீராடுறதும் வச்சுக்கிட்டா அது நீடோடி காலத்துக்கு வருங்கிறது இந்த மனிதன் புரியாம தானே பாடு சொத்து சுகம் காசு பணம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இப்படி நினைத்து கொண்டு இருக்கிற மனிதனுக்கு எப்படி வரும்? அவனோட அருமை எப்படி தெரியும்? அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது தர்ம காரியங்களையும் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாம இப்ப ஹரிச்சந்திரன் எடுத்துங்க. தான் பிறந்துட்டோமா, இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? இறைவனை அடைய நம்ம என்ன செய்வோம்? பிறரோட பாதையில நம்ம போலாமா? பிறரோட பாதையில நம்ம போக கூடாதா? நமக்கு ஒரு நாள் இங்க மரணம் நிச்சயிக்கப்பட்டது. நாம என்ன செய்யணும்?
அப்படின்னு உள்ளார உணர்ந்து பார்த்தால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல அடுத்தவங்களுக்கு தீமையோ சங்கடமோ சலிப்போ எதுவுமே வராம பல நல்ல காரியங்களை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல நல்ல காரியங்களை ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பிறந்துட்டோம், இந்த தெருவுக்கு என்ன செஞ்சோம், இந்த வீதிக்கு தான் என்ன செஞ்சோம், இங்க உள்ள மக்களுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம், இல்ல இந்த உள்ள பழைய ஆலயங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இப்படிலாம் நினைச்சு சிந்திச்சு பார்த்து இறைவனோட வழியில ஜெயனித்து 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 சிந்திக்க 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 அவனின் பாவ மூட்டைகள் எல்லாம் கடந்து போய் புண்ணியத்தின் கதவு துறக்க ஆரம்பிக்கும். இதுக்குதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பிறப்பெனும் விதமையை நீக்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதுதான் அறிவு என்பதை சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல ஒரு மனுஷனா பிறந்துட்டா ஒரு மரம் நடணும், 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும், தன்னால் இயன்ற வரை பல மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க பாவ கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு அவனுக்கு புண்ணிய கதவுகள் திறக்கப்படும். இதுக்குத்தான் இந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க, பிறர் என்ன செய்யறான், கொள்ளையடிச்சு கொலை பண்ணி ஏதாவது செய்யறானா, அவன் எப்படி திருடித்தனமா சம்பாதிக்கிறான், அவன் நயம் வஞ்சகம் சம்பாதிக்கிறான், அதே மாதிரி நம்மளும் போலாம், அப்படியே நம்மளும் போலாம். நம்மளும் போனோம்னா இவன் எப்படி ஆன்மீக பாதைக்கு வர முடியும், இவன் எப்படி ஆன்மீக பாதைக்கு வர முடியும், வர முடியாது. தனம் தனம் என்று சொல்கிறார்களே, அந்த தனத்தின் பெருமையை யாராவது கூற முடியுமா? இல்ல பொழுதுன்னு சொல்றாங்களே, காலையில பொழுது விழுந்துருச்சு சூரியன் வந்துட்டான் அப்படின்னு பொழுதோட மகத்துவத்தை பேசினா நான் 10 மணி நேரம் பேச வேண்டியதா வரும். தனத்தை பத்தி மட்டும் பேசுவோம். அந்த தனம் உங்ககிட்ட 1 ரூபா இருந்தா 50 பைசா ஒருத்தருக்கு செலவு பண்ணணும். அந்த 50 பைசா என்ன ஆகும், அது ஆறா மாறும், அது வாய்க்காலா மாறும், அது பெரிய ஆறா போகும், அது கடைசியில சமுத்திரமா மாறும். அப்படிதான் இந்த உலகத்தில் இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் புண்ணியத்தையும் புனிதத்தையும் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நாம என்ன செய்யணும்னா, நாம பிறப்புல இருந்து இறப்பு வரை எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கே செய்யாம தீங்கு நினைக்காம அடுத்த மனிதனும் நம்மளை போறதுதான் ஒண்ணுதான். அவர்களுக்கு பசி எடுத்தா கொஞ்சோண்டு சோறு கொடுக்கலாம், தன்னிடம் இருப்ப உணவை பகிர்ந்து திங்கலாம். அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு வருதோ, என்னைக்கு உள்மனதுல ஆழ் மனதுல அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகுதோ, அன்னைக்கு அவனோட பாவம் விலகிருச்சுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஐயோ நம்ம கொஞ்சோண்டு வச்சிருக்கோமே, கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனிதன் நினைத்து விட்டால் அவன் பாவத்தை போக்கிக் கொள்ள முடியாது. அவனுக்கு மறுபடியும் பாவம் தான் சேரும். இதற்குத்தான் புண்ணியம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த மனிதர்களிலிருந்து எப்பேற்பட்ட பாவப்பட்ட காரியங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பூந்துரும். அந்த பாவத்தையே செய்யாம புனிதத்தையே தேடி தேடி போகணும், புனிதத்தை தேடி போகணும், புண்ணியத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு தான் இவ்வளவு அர்த்தங்களையும் இவ்வளவு போதனைகளும் போதிச்சு வச்சிருக்காங்க. இந்த மானிடர்கள் தெரியாம என்ன பண்றாங்க, ஆட்டை கொல்றது, மாட்டை கொல்றது, கோழியை கொல்றது, அதை கொல்றது, இதை கொல்றது, அதை அடிக்கிறது, இதை அடிக்கிறது. மாமிசம் மனிதனின் புலால் கிடையாது. மனுஷன் உண்ணுவதற்கு வேற வேற தாவணிகளும் தானியங்களும் இறைவன் கொடுத்து வச்சிருக்கான். பூமியில விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பொருளை கொடுத்து வச்சிருக்கான். அத்தனையும் சாப்பிட்டால் மனிதன் 100 வருஷம் வரலாம் உயிரோட வாழக்கூடிய திறமை இருக்கு. இந்த மாமிசம் தான் உண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாமிசத்தை செய்யற காரணத்தினால பல பாவங்களை செஞ்சு விட்டு அதை அகற்ற வழி தெரியாம பல பல பிரச்சனைகளை ஈடுபட்டு தான் கிடக்குறாங்களா தவிர யாருமே புனிதத்துக்கு வர்றதுக்கு இன்னும் தகுதியான ஆளை நானும் இதுவரையும் பார்க்கவே இல்லை. அப்படி யாராவது என்னை வந்து இந்த வீடியோ இப்படி போட்டுக்க, இப்படி பேசுறேன், நான் புண்ணியத்தை தான் சேரணும்னா என் கூட வந்து ஒரு 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி உக்காந்துட்டா தன்னோட அப்புறம் இறைவன் யாரு, சூரிய பகவான் யாரு, சந்திர பகவான் யாரு, நம்மளை படிச்சது யாரு, நம்ம படிச்சவனை எப்படி உள்நோக்கி போகணும், நம்ம படிச்சவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு, நமக்கு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், அந்த கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு உகைத்திடுவேன். சரிங்களா? அதுக்கு மேல என்ன சொல்றது தெரியுமா, வயமான காய கல்பங்களை உண்டால்தான் பெண்ணின் மயக்கம் தீரும். பெண் மயக்கம் பெண் போதையில் சிக்குவென்றால், பெண்ணின் மயக்கத்தில் சிக்குவென்றால் இல்லறவாசிகள்லாம் அதை சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அதனால இல்லறவாசிகளுக்கு அல்ல, ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான். ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் பேச முடியும். இல்லறம் இல்லைன்னா நல்லறமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்டுக்கு நாம் போக வேண்டாம். இப்படி எல்லாம் ஒரு மனிதன் புனிதனாகி இறைவனையே நோக்கி நோக்கி உள்நோக்கி நினைக்க 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 அவனின் பாவ கதவுகள் மூடப்பட்டு புண்ணிய கதவின் திறக்கும். ஒருத்தன் குருடனா இருக்கான்னு வச்சுக்க, அவன் மன நினைவு எப்படி இருக்கும்,
ஒரு கண்ணு தெரிஞ்சவனை எடுத்துங்க, அவன் மனநிலைவு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். சிந்திச்சு பார்க்கணும். கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, சிந்திக்கணும். இருவருக்கும் ஒரே மனம் தானே. அந்த மனதுல ஏன் குருடனா ஒருத்தனை படைச்சான், ஒருத்தனை செவிடனா ஏன் படைக்கிறான், ஒருத்தனை கால் இல்லாம கை இல்லாம கண்ணு இல்லாம ஏன் படைக்கிறான் இறைவன்? என்ன காரணம்? இதுக்கெல்லாம் பிரபஞ்சத்தின் ரகசியம் எடுத்தோம்னா எவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்கும். இதெல்லாம் மானிட ஜென்மங்கள் உணர்வாங்களா? இவங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்திருந்தாலும் என்னால முடிஞ்ச விவரத்தை கொஞ்சம் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நம்ம பாவத்தின் செயலை ஈடுபடாம இருந்தால், பாவத்தின் செயலை செய்யாம இருந்தால் நமக்கு புண்ணியத்தின் கதவு திறந்தே இருக்கும். தர்மமும் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். தன்னை கையை கட்டிக்கிட்டு தான் உண்டு வேலை உண்டுன்னு நீ கம்முன்னு இருந்தேன்னா அப்படியே உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் இறைவனின் அருளும் கிடைக்கும். இதே திருவண்ணாமலை மேல இருந்து ஒருத்தர் கீழே உழுவுறாரு, எய்ட்ஸ் நோய் பிடிச்சு அவரு. அவரை முருகப்பெருமான் எப்படி காப்பாத்தினங்கிற சரித்திரத்தை படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. அதே போலதான் எல்லா விஷயங்களும் இருக்கும். அதனால நம்ம இறைவனை நோக்கி 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 இறைவனின் சிந்தனையே செல்தால் அந்த மனம் இறைநிலைக்கு செல்லப்படும். இறைநிலைக்கு சென்னதுக்கு அப்புறம் நீ பாவமும் பண்ணவனா, தர்மமும் பண்ணவனா, நீ கம்முனு. உன்கிட்ட 1000 ரூபாய் காசு இருக்கா, 10 பேருக்கு சோறு வாங்கி கொடுத்து பசியார மனசார இலை போட்டு சோறு போட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஆத்மாக்களே ஜீவ நாடிகளே, குடலை யாரு படிச்சா? ஓம குண்டை போட்டு யாகம் வளர்க்குறேன்னா பசி குளம் குட்டை ஏரி குளம் எல்லாம் ரொம்புமா? வயிறு என்னைக்கு ரொம்ப? என்னைக்காவது ரொம்பி பார்த்துருக்கேன்? மறுநாள் பசிக்கும் பசி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் அக்னி குண்டம். அக்னி தேவன் உடம்புக்குள்ள இருக்கான். நீர் கங்கா தேவி உடம்புல இருக்கா. கோபம், தாபம், பாசம் அனைத்தும் பஞ்சபூதங்கள் அஞ்சும் உள்ளடக்கப்பட்டது. இதையெல்லாம் அனுசரித்து மனிதன் நடந்து கொண்டாள் என்றால் அவனுக்கு புண்ணியம் வந்து சேரும். இப்ப ஹரிச்சந்திரன் எடுத்துங்க, எல்லாத்தையும் இழந்து பொய்யே சொல்ல முடியாது, ஏன் போனான்? காலகண்ட ஐயார்கிட்ட பொண்டாட்டி அடமானம் வச்சுட்டு மயானத்தையே கட்டி காத்தானே, அப்ப கூட பொய் சொல்லல. அவன் கட்டி காத்தது யாகசாலை. அப்பேற்பட்ட சாலைக்கு போவர்களும் அவன் புண்ணியத்தையே தேடிட்டான். அந்த மாதிரி இப்ப கலியுகத்துல மாநிலர்கள் இருப்பார்களா? இவன் என்னடா இப்ப யாரோ சாமியார் இப்படி வந்து கசாமச்சான்னு பேசுறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நினைச்சா நம்ம கையெடுத்து கும்பிடுவேன். என் போதனை ஏத்துனா ஏத்துக்கோ, நீ புனிதவாதியா இருந்தா ஏத்துக்கோ, நீ வேற மாதிரி மனசு இருந்தா ஏத்துக்காத, என்னை விட்டுரு அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டு நான் கம்மன் இருப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேனே தவிர வேற ஒன்றும் சொல்றது இல்லை. இதுக்குதாம பாவம் செய்யக்கூடாது. பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு புனிதத்தை தேடு. பாவம் விடுபட்டு போயிடும். பாவ மூட்டைகளை சுமக்காத. காசு 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 என்பது பாவ மூட்டைகள் தான். பாவத்தை எவ்வளவு சுமக்கிறையோ அவ்வளவும் பாவம் பண மூட்டைகள் சுமக்கும். நோய் நொடிகளும் இப்ப இறைவன் இருக்கிறான். இறைவனை ஒரு திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இறைவா நீ காப்பாத்துன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்களா தவிர வேற ஒண்ணும் யாரும் செய்ய மாட்டாங்கிறது நாம எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம்ல. இதே போல எல்லாரும் அப்படித்தான் செய்வாங்க. ஆனா இறைவனே நோக்கி இறைவனே கதின்னு போறவனுக்கு உடல் ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் எந்த பாதிப்பும் வராதுங்கிறதுதான் புண்ணியங்கிறது அர்த்தம். அது எப்படி ஐயா இறைவனை நோக்கி போகிறது? இறைவனை நோக்கி போறதுக்கு உள் மனது, ஆள் மனது, வெளி மனது மூணுமே நல்லா சிந்திச்சு பார்த்தா இந்த உலகத்துல மாயை என்ற ஒரு கலை உண்டல்ல, எப்பொழுதும் அழிந்து போகும். நமக்கு தாத்தன் இல்லை, தப்பன் இல்லை, அப்பன் இல்லை, பாட்டன் இல்லை, முப்பாட்டன் இல்லை, நாப்பாட்டன் இல்லை. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் மடிச்சுட்டாங்க. நீங்க இருந்தா உங்க பேர பிள்ளைங்க இருந்தா கொள்ளு பேரன் எடுத்துட்டா, கொள்ளு பேரனை கேட்டா உங்க தாத்தா எங்கடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல போறாங்க? மறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்ல போறாங்க. வேற எப்படி சொல்ல போறாங்க? அதனாலதான் சொல்றது, புண்ணியத்தை தேடு. செத்து போன ஆத்மாக்களுக்கு கூட நம்ம பேசக்கூடிய பலமும் நமக்கு வந்து சேரும். சத்தியத்துல நின்று நீதி பாதையில் நின்று பார், நித்திய வாழ்வின் அர்த்தம் புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களே. இத சொல்லத்தாம நான் வந்தேன். இதுக்குதான் இந்த கேள்வி கேட்டீங்க, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எல்லாம் பார்க்கட்டும். எல்லாம் புனிதவாதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல வேற மாதிரி மனம் கொண்டவர்கள் வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வேற வேலை இல்ல, இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். பல பேர் ஏசுவார்கள், பல பேர் தூற்றுவார்கள். தூற்றுறதுக்கும் ஏசுறதுக்கும் கவலைப்பட்ட நான் சன்னியாசியா உட்கார்ந்துருக்க முடியும். எல்லாம் யாரு வேணுமாலும் எப்படி வேணுமாலும் பேசி போட்டோம். புனிதவாதிகள் மட்டும் என்னை கையெடுத்து கும்பிட்டா அதுவே பெரும் கோடி புண்ணியமா. சிவாயனமா. மெயின் சித்தர் யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.